ஜெயகாந்தன் எழுதிய வாய்ச்சொற்கள் சிறுகதை. ஆசிரியர் குறிப்பு: ஜெயகாந்தன் ஏப்ரல் 24, 1934 கடலூரில் பிறந்தார். இவர் எழுத்தாளர், பத்திரிகையாளர், திரைப்பட தயாரிப்பாளர் மற்றும் விமர்சகர் என்று பன்முகம் கொண்ட ஆளுமையாக இருந்தார். நாவல்கள் மற்றும் குறுநாவல்கள்: வாழ்க்கை அமைகிறது, கைவிலங்கு, யாருக்காக அழுதான், பிரம்ம உபதேசம், பிரியாலயம், கருணையினானல்ல, பாரிஸுக்கு போ, கோகிலா என்ன செய்துவிட்டாள், சில நேரங்களில் சில மனிதர்கள், ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள், ஒரு மனிதன், ஒரு வீடு, ஒரு உலகம், ஜெய ஜெய சங்கர, கங்கே எங்கே போகிறாள், ஒரு குடும்பத்தில் நடக்கிறது, பாவம், இவள் ஒரு பாப்பாத்தி, எங்கெங்கு காணினும், ஊருக்கு 100 பேர், கரிக்கோடுகள், மூங்கில் காட்டினுள்ளே, மூங்கில் காட்டு நிலா, ஒரு மனிதனும் சில எருமை மாடுகளும், ஒவ்வொரு கூரைக்கும் கீழே, பாட்டிமார்களும் பேத்திமார்களும், அப்புவுக்கு அப்பா சொன்ன கதைகள், இந்த நேரத்தில் இவள், காத்திருக்கா ஒருத்தி, காரு. இவை அனைத்தும் இவருடைய படைப்புகள். வாய்ச்சொற்கள் சிறுகதையினுடைய கதை சுருக்கத்தை நாம் இப்போ பார்க்கலாம். ஊருக்கு வெளியே சத்திரம் ஒன்றுள்ளது. அந்த சத்திரத்தின் அருகே இருக்கும் ஆலம்பரம் பகுதி எப்போதும் கலகலப்பாக இருக்கும். அதற்கு எதிரே அரசங்குடி ரயில் நிலையம் உள்ளது. அங்கிருந்து வரும் பயணிகள் சாப்பிடுவதற்கும் இளநீர் குடிப்பதற்கும் வசதியாய் ஒரு தேநீர் கடை இருந்தது. இந்த தேநீர் கடையும் வெற்றிலை பாக்கு கடையும் இரவு நேரத்தில் சத்திரத்துக்கு பின்னுள்ள பொட்டை திடலுக்கு சென்றுவிடும். அங்கே அருகிலுள்ள டூரிங் டாக்கீஸ் கொட்டகை அருகே வியாபாரம் செய்ய ஆலமரத்து பிரதேசத்தை காலி செய்துவிட்டு சென்று விடுவர். பகலில் ஆலமரத்தடியில் முனியம்மாள் முறுக்கு, மசால் வடை விற்பார். அவள் அருகில் புகையிலை அடைத்த வாயுடன் சிரித்து கதை பேசிக்கொண்டு கோடைகள் முடைவதிலும் தடுக்குகள் பின்னுவதிலும் பொழுதை கழிப்பாள் பார்வையற்ற ருக்குமணி. அவளின் கையில் இருக்கும் கத்தி மூங்கிலை பிளக்கும்போது, ஓலைகளை கிழிக்கும் போதும் கூர்மையாக உள்ள கத்தியை பார்ப்பார்கள். அவள் கையை வெட்டி விடுவோமோ என்று. ஏனென்றால் அக்கத்தி அவ்வளவு கூர்மையுடையது. அவள் என்று கையை வெட்டி கொண்டதில்லை. அவளுக்கு கண் பார்வை இல்லாவிட்டாலும் விரல், செவி, நாவிலெல்லாம் அவளுக்கு கண்கள்தான். அவள் ஒரு பிறவி குருடு. ருக்குமணியின் தாத்தா செங்கேணி என்கிற நெல்லி குப்பத்தான். தன்னை தவிர எந்த ஆதரவும் இல்லாத ருக்குமணி எதிர்காலத்தில் பிச்சை எடுக்கக்கூடாது என்பதற்காகவும் பிறருக்கு சுமையாக இருக்கக்கூடாது என்பதற்காகவும் இந்த தொழிலை அவளுக்கு கற்றுக் கொடுத்துவிட்டு 4 ஆண்டுகளுக்கு பின் இறந்து விட்டான். ருக்மணி பகலில் ஆலமரத்தில் தொழில் செய்வாள், தேநீர் கடையில் உணவுண்பாள், இரவில் கடைகள் இடமாறிய பின்பு சத்திரத்தில் தனிமையில் படுத்து உறங்குவாள். இருளும் தனிமையும் அவளுக்கு பழக்கமானவை. அவளுக்கு பயம் தெரியாது. போன வாரத்தில் ஒரு நாள் பேச்சு துணையாக இருந்த கண்ணப்பன் மீண்டும் வரவே இல்லை. இன்று விரைவில் உறங்கி போன ருக்குமணிக்கு ஒரு கனவு வந்தது. திடீரென விழித்து கொண்டாள். கண்களில் பார்வை இல்லாவிட்டாலும் கனவு வராமல் இருக்குமா? குரலை கண்டுதான் யார் என்று கண்டறிவாள். சில சமயங்களில் செங்கேணி கிழவன் தாத்தா அவள் கனவில் வந்து தலையை தடவிக்கொண்டு கொஞ்சுவான். வழக்கமான இக்கனவு இன்று அவளுக்கு வரவில்லை. மாறாக புல்லாங்குழலின் நாதம் அருகில் வந்து விலகியது. ஞானக்கண் ஒன்று இருந்திடும் போதினிலே என்ற பாட்டு வேறு கேட்டது. கண்ணப்பனா, வா, வந்துவிட்டாயா என்று கூறி அவன் முகம், தலை, தோல், மார்பையெல்லாம் தடவி மகிழ்ந்தாள். கண்ணப்பா கண்ணப்பா என்று அழைக்கிறான். அங்கு யாரும் இல்லை. டூரிங் டாக்கீஸ் பாண்டு வாத்திய இசைதான் ஒலிக்கிறது. இன்று ஆட்டம் ஆரம்பிக்கவில்லை. இன்றாவது கண்ணப்பன் வருமா என ஏங்கினாள். அன்று அவளுக்கு தூக்கம் பிடிக்கவில்லை. அரசங்குடி ரயில்வே ஸ்டேஷனில் இரவு 10 மணிக்கு கடைசி பாசஞ்சர் ரயில் வரும். 2 நிமிடத்திற்கு குறைவாகத்தான் நிற்கும். ஆலமர பொந்தில் இருந்து ஆந்தைகள் அலரும். சுடுகாட்டில் இருந்து நரிகள் உளையிடும். லாரிகள் ஓடும். ஒரு வாரத்திற்கு மழை பெய்தது. அப்போது நனைந்து வந்த நாயை விரட்டினாள். ருக்மணி நாயை விரட்டிய சத்தம் கேட்டு, யாரம்மா அது? இங்கே ஒரு சத்திரம் இருக்குதாமே, இதுதானா என்று கேட்டு படிகளை தடவி மேலேறி வந்தான். அவன், யார் நீ, எந்த ஊரு என்று அவள் கேட்டாள். நான் ரயிலில் வந்தேன். டிக்கெட் எடுக்காததால் இந்த ஸ்டேஷனில் இறக்கி விட்டுட்டான்.
அங்குள்ள புண்ணியவான் ஒருவர் இங்கே சத்திரம் உள்ளது என்றார். இங்கு வந்தேன். இன்றைய இரவை இங்கு கழிக்கலாமா என்றான். இங்கே தங்கலாம் என்று அவள் கூறினாள். அப்போது அவன் பீடியை பற்ற வைத்தான். பீடி குடித்தால் மழை பெய்ததற்கு அவனுக்கு இதமாக இருந்தது. அப்போது அவன் ஞானக்கண் ஒன்று இருந்திடும் போதினிலே என்ற பாட்டை பாடினான். அவளுக்கு அப்பாடல் பிடித்திருந்தது. பாடல் நன்றாக இருந்தது என்று இன்னொரு பாட்டு பாடு என்று கூறி அவன் அருகில் வந்து அமர்ந்தாள். அவளின் புகழ்ச்சி அவனுக்கு புது தெம்பையும் பெருமையையும் தந்தது. தண்ணீர் கேட்டான். கொடுத்தாள். நான் படையாச்சி சாதி என்றான். அவளும் நானும் படையாச்சிதான் என்றாள். நீ எந்த ஊருக்கு போகிறாய் என்றாள் அவள். 4 வருடங்களாக ரயிலில் பாட்டு பாடுவேன். 4 ரூபாய் கிடைக்கும். விழுப்புரத்திற்கு வரும் ரயில்களில் எல்லோருக்கும் என்னை தெரிந்திருக்கும். ஒன்றும் சொல்ல மாட்டார்கள். ஆனால் இப்போது புதிதாக ஒரு டிக்கெட் பரிசோதகர் என்னை இங்கே இறக்கி விட்டு விட்டான் என்றான் அவன். திருமணம் முடிந்ததா? உன் வயதென்ன என்று கேட்டாள். என் வயது 22 என்றான். என் அம்மா இறந்த பின்பு ஒருத்தி அப்பாவிற்கு மனைவியாக வந்தாள். அவளுக்கும் பிள்ளை பிறந்தது. அப்பாவிற்கு நியாயம் தெரியவில்லை. அதனால் தெய்வ துணையோடு வீட்டை விட்டு கிளம்பி வந்துவிட்டேன். 4 ஆண்டுகள் முடிந்துவிட்டது. நான் செல்லும் ஊர் என் சொந்த ஊர். எல்லோரும் நம்ம சாதிதான். உலகில் ஒருத்தரை நம்பித்தான் ஒருத்தர் இருக்கார் என்று கூறினான். சாப்பிட்டு விட்டாயா என்று கேட்டாள். இந்த நேரத்தில் எங்கு போய் என்ன வாங்குவது என்றான். அவள் தன் கந்தல் துணியில் முடித்து வைத்திருந்த வேர்க்கடலையை தன் கையில் கொட்டி அவன் கையில் கொட்டினாள். அவள் பாடும்படி கூறவே உன் அழகை காண 2 கண்கள் போதாதே என்ற பாடலை பாடினான். அப்போது மறுபடியும் அந்த நாய் வந்தது. அவள் மூங்கில் கம்பை எடுத்து விரட்டினாள். எங்கே அந்த மூங்கில் கம்பை காட்டு என்றான். அவளும் கொடுத்தாள். குருடன் கையில் இருந்தால் மூங்கில் ஒன்றிற்கும் பயன்படாது என்றான். மூங்கிலில் கூடை, முறம், தடுக்கு செய்யலாம் என்பதை நாளை காலையில் செய்து காட்டுகிறேன் என்றாள். புல்லாங்குழல் நீ செய்வாயா, ஊதுவாயா என்று ஆர்வத்துடன் ருக்குமணி கேட்டாள். இப்போது பாடிய பாட்டை அப்படியே புல்லாங்குழலில் வாசிப்பேன் என்றான். இந்த மூங்கில் நல்லதாக இல்லை என்று கூறி வேறு ஒரு மூங்கிலை எடுத்து அவனிடம் கொடுத்தாள். இரவில் பசிக்கு வேர்க்கடலை கொடுத்த அவளை மனதிற்குள் வாழ்த்தினான். அப்போது உன் பெயர் என்ன என்று கேட்டான். கண்ணப்பன் என்றான். உன் பேர் என்ன என்றான். ருக்மணி என்றாள். வயதிற்கு வந்த பெண் எப்படி தனியாக இருக்கிறாய் என்றான். என் தாத்தாவுடன் இங்கு வந்து இருந்தேன். 4 ஆண்டுகளுக்கு முன் இறந்துவிட்டார். அவர் நினைவு வரும் பொழுது அழுகையும் துயரமும் வரும் என்றாள். ஏன் திருமணம் செய்து கொள்ளவில்லை என்று கேட்க ருக்குமணி நான் அனாதை, வீடு இல்லை, கண் இல்லாததால் அவர்களுக்கு சுமைதானே என்றாள். அப்போது அவன் உடல் மின்னலைப் போல ஒரு உணர்ச்சி விசிறி பாய்ந்து அவனை துள்ள எழ வைத்தது. அன்று இரவு இருவரும் பேசிக்கொள்ளவில்லை. காலை எழுந்தவுடன் கண்ணப்பா என்று கூப்பிட்டாள். அவனது பதில் இல்லை. அவன் படுத்திருந்த இடத்தை தடவி பார்த்தாள். தன்னிடம் சொல்லாமல் கூட அவன் சென்று விட்டதை எண்ணி ஆத்திரமும் அழுகையும் கொண்டாள். தன் தாத்தாவை நினைத்து அழுது ஒப்பாரி வைத்தாள். ஆலமரத்தடியில் கூட்டம் கூடியது. தேநீர் கடையில் தேநீர் வாங்கி குடித்துவிட்டு முதல் நாள் செய்து வைத்திருந்த கிளுகிழுப்பை விசிறிக்கு வண்ணம் தீட்டினாள். நிறங்கள் பற்றி அறியாவிட்டாலும் கிளுகிழுப்பை, தடுக்கு ஆகியவற்றிற்கு அழகாக வண்ணம் பூசுவாள். பச்சை என்றால் அது கண்ணாடி குப்பியில் இருப்பது, நீலம் என்றால் தகர டப்பாவில் இருப்பது, கொட்டாங்குச்சியில் இருப்பது சிவப்பு என்பதுதான் அவள் அறிந்த வண்ணங்கள். தன் மன உணர்வுகளை அவற்றில் கிறுக்கி மகிழ்வாள். கண்ணப்பன் அன்று சொல்லிக் கொள்ளாமல் போனதால் அருகில் உட்கார்ந்து வியாபாரம் செய்யும் முனியம்மாளிடம் கூட சரியாக பேசவில்லை. அவளை அறியாமலேயே உன் அழகை காண 2 கண்கள் போதாதே என்று பாடிக்கொண்டாள். அதை கேட்டு முனியம்மா கேலி செய்தாள். ருக்குமணிக்கு வெட்கப்படக்கூட தெரியாது. அன்று அவனையே நினைத்திருந்தாள். அவன் குரல், பாட்டு 2ஐ நினைத்தே இருந்தாள். வாழ்க்கை முழுவதும் அவன் அருகில் இருந்து அவன் பாடலை கேட்பதை காட்டிலும் இவ்வுலகில் வேறு எதிலும் இன்பம் இல்லை என எண்ணினாள். அவன் கண்டிப்பாக எப்போதாவது வருவான் என்று காத்திருந்தாள். டூரிங் டாக்கீஸில் பாண்டு வாத்தியம் பாடி அடங்கியது. சத்தமின்றி அப்பகுதி அமைதியாக இருந்தது. அப்போது தூரத்திலிருந்து புல்லாங்குழல் ஓசை கேட்டது. கண்ணப்பன் தான் என்று அவள் உடல் முழுவதும் மகிழ்ச்சி ஏற்பட்டது. சத்தம் அருகில் வந்தது.
படியில் ஏறி வந்தான். யாரு? கண்ணப்பனா என்றாள். ஆமாம் என்றான். இத்தனை நாட்கள் எங்கே போனீர்கள் என்றாள். சொல்லாமல் போய்விட்டீர்களே என்றாள். அவனுக்கு துக்கமும் மகிழ்ச்சியும் ஏற்பட்டு தொண்டை அடைத்தது. எதுவும் பேசாமல் முன்பு அமர்ந்திருந்த இடத்திலேயே அமர்ந்தான். எதுவும் சாப்பிட்டாயா? சோறு உள்ளது, தரவா என்றாள். இல்லை ருக்மணி, நான் இப்போதுதான் சாப்பிட்டேன். நீ அன்று எனக்கு பசிக்கு வேர்க்கடலை கொடுத்தாய். இன்று உனக்கு நான் பலகாரம் வாங்கிட்டு வந்திருக்கேன் என்று கூறி ஒரு பொட்டலத்தை நீட்டினாள். உனக்கு வேலை கிடைத்ததா? ஆண் பிச்சை எடுக்கலாமா என்றாள். நீ தொழில் செய்து வாழ்வது போல் நானும் ஒரு தொழில் செய்ய ஆரம்பித்து விட்டேன். அன்று நீ கொடுத்த மூங்கிலில் புல்லாங்குழல் ஒன்று செய்து அதை எட்டனாவிற்கு விற்றேன். பின்பு அப்பணத்திற்கு மூங்கில் வாங்கி சிறுவர்களுக்கு ஊதல் புல்லாங்குழல் செய்து 1 ரூபாய் சம்பாதித்தேன். பின்பு பேனா, கத்தி, இரும்பு ஆணி வாங்கினேன். இப்போது நன்கு ஊதல் செய்ய பழகிவிட்டேன். உன்னை பார்த்து எனக்கும் புத்தி வந்தது என்றாள். அவன் அப்படி கூறவும் அவனை அணைக்க துடித்தாள். அவன் அருகில் வந்து அமர்ந்தான். உன் பாட்டு, உன் குரல் எனக்கு பிடித்திருக்கிறது. அதனால் நீயும் நானும் வந்து என்றாள். கண்ணப்பன் மௌனமாக பீடி புகைக்க ஆரம்பித்தான். ஏன் பேசாமல் இருக்கிறீர்கள்? உன் பாட்டு, உன் குரல் பிடித்துள்ளது. பாட்டு பாடுங்கள். என்னிடம் காசு உள்ளது. சினிமாவிற்கு போவோம் என்றாள். படம் பார்க்க கண் வேண்டாமா என்றான். எனக்கு 4 ஆண்டுகளுக்கு முன்பு அம்மை வந்ததால் கண் போய்விட்டது. உன் முகத்தை கூட பார்க்க முடியாத பாவி ஆகிவிட்டேன். நீ நினைத்தது போல்தான் நானும் உன்னை திருமணம் முடிக்க நினைத்தேன். ஆனால் இருவரும் ஒருவருக்கொருவர் உதவியாக இருக்க முடியாது என்றுதான் அன்று சொல்லாமல் போய்விட்டேன். இன்றும் நான் போகப் போகிறேன். என்னை மறந்துவிடு என்று அழுதான். அவன் வருத்தம் அவளுக்கு புரிந்தது. இதற்காகவா அழுகிறாய்? கண் இல்லாதது எனக்கு ஒரு குறையாக இல்லை. மக்கள் பேசும் கண்கள் நமக்கு இல்லை. அதனால் ஒன்றும் கெட்டு போகவில்லை. கண்ணன்னு எல்லோரும் கூறுகிறார்களே, கண் என்றால் என்ன என்று சொல்லு என்று அவன் தோள் மீது கை வைத்து அவன் முகத்தருகே நெருங்கினாள். அவன் தேகம் சிலிர்த்தது. ருக்கு, கண்ணுன்னு என்னன்னு தெரியுமா? இனி நீதான் எனக்கு கண்ணு என்று பேச முடியாமல் கண்ணப்பன் திணறினான். அவள் அவன் முகத்தை, தலையை, மார்பை, தோள்களை தடவி பார்த்து மகிழ்ந்தாள். அந்த சத்திரத்து இரவில் தனிமையில் இருவரும் தங்கள் கதைகளை, ஆசைகளை, இருவருக்கும் உள்ள காதலை, இத்தனை நாள் பிரிந்து இருந்த சோகங்களை பற்றியெல்லாம் விடிய விடிய பேசிக்கொண்டே இருந்தார்கள். பார்வையற்ற மாற்று திறனாளிகளாக இருப்பவர்கள் ஏதாவது தொழில் செய்து வாழ வேண்டும் என்ற தன்னம்பிக்கை உடையவர்களாக இருக்கின்றனர் என்பதை ஜெயகாந்தன் இந்த சிறுகதை வழியாக நமக்கு விளக்குகிறார். பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் ஒருவருக்கொருவர் உதவியாக இருக்க முடியாவிட்டாலும் ஆதரவாக இருக்க விரும்புகின்றனர் என்பதை இந்த சிறுகதை நமக்கு உணர்த்துகிறது. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.